நெக்ஸ்ட் இப்போ வந்து பேரலல். ஸோ இங்கே அதே மாதிரி தான். ஸோ ரெசிஸ்டர்ஸ் இன் பேரலல் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா பேரலல் வந்து பாருங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் எல்லாத்துக்குமே சேம், எல்லாமே ஒரே பாயிண்ட்டில் தானே கனெக்ட் ஆகுது. ஸோ இங்கே பாருங்கள் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா கரண்ட்டை வந்து ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இங்கே பாதி இங்கே பாதி இங்கே பாதின்னு ஈக்குவலாக ஸ்ப்ளிட் ஆகி போயிடும். அதே மாதிரி ஆஃப்டர் ரெசிஸ்டன்ஸ் வரக்கூடிய கரண்ட் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா ஒரே பாயிண்ட்டில் தான் மீட் ஆகும். இங்கேயுமே வந்து என்ன பண்ணும் எல்லாம் ஈக்குவலாக வந்து இங்கே ஒரே இடத்துல மீட் ஆகி கம்பைன் ஆயிரும். சரியா? அதுதான் பேரலலுக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கும் வித்தியாசம். அதே மாதிரி முன்ன வந்து பார்த்தீங்கன்னா எண்டு டு எண்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா சைடு பை சைடு. பேரலல் வந்து பார்த்தீங்கன்னா சைடு பை சைடு, போத் எண்ட்ஸ் ஜாயின். ஸ்டார்டிங்கோ எண்டிங்கோ ஜாயினிங்காக தான் இருக்கும். ஸோ சைடு பை சைடாக கனெக்ட் ஆகிருக்கும். முன்ன பார்த்தது எண்டு டு எண்டு கனெக்ஷன். கரெக்டாக முன்ன பார்த்தது எண்டு டு எண்டு கனெக்ஷன். சீரீஸில் எண்டு டு எண்டு, பேரலலில் சைடு பை சைடு. அதே மாதிரி சீரீஸில் கரண்ட் வந்து சேமாக இருக்கும் ஈச் ரெசிஸ்டருக்கும். பேரலலில் வோல்டேஜ் சேமாக இருக்கும். வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டர் இஸ் சேம். சரியா? வோல்டேஜ் சேமாக இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் ஆஃப் த ரெசிஸ்டர். ஓகேவா? ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ரெசிஸ்டர். அதே மாதிரி தான் நம்ம எப்படி விஐ கிராஃப் பார்த்துட்டு ஐவி கிராஃப் பார்த்தோம், அதில் ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி தான் இதுவும் பேரலல் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1/, ஸோ இதான் ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ். எல்லா ரெசிஸ்டரோட வேல்யூவும் தெரியணும் அப்படின்னா அதோடைய இன்வர்ஸ் ரெசிப்ரோக்கல். ஸோ 1/Req டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இந்த பேரலல் சீரிஸ். ஸோ 1/R1 + 1/R2 + 1/R3 அப் டு எத்தனை ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் வந்துடும். அதே மாதிரி சீரீஸில் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் இங்கே டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும் இன் பேரலல். ஓகேவா? சரி, இதையும் அதே மாதிரி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள். சரி, ஓகே. நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு சிம்பிள் சர்க்யூட் வரைஞ்சிக்கிறேன். ஒரு பேட்டரி வரைஞ்சிக்கிறேன். சரி, ஒரு பேட்டரி வரைஞ்சாச்சு. ஒரு ரெசிஸ்டர் நான் போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம், பேரலல்னாலே என்ன அர்த்தம், சைடு பை சைடுன்னு அர்த்தம். கரெக்டாக? பேரலல்னாலே சைடு பை சைடு தான் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒன்று எடுத்து இங்கே ஒரு ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணி இதோட மெர்ஜ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கே ஒரு ரெசிஸ்டர் எடுத்து பேரலாக கனெக்ட் பண்ணி இங்கே மெர்ஜ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து R1, இது R2, இது வந்து R3. அதே மாதிரி தான் சேம் அதே தான். இது வந்து என்னது, அதே மாதிரி V1 R1, ஸோ V2 R2, V3 R3, சேம் அதே தான் வோல்டேஜ். ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் அட் சேம் பாயிண்ட். மறந்துடாதீங்க, ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் அட் சேம் பாயிண்ட் தான். ஸோ அதே மாதிரி நாங்கள் என்னென்னு பார்த்தோம், வோல்டேஜ் வந்து எல்லாத்துக்கும் சேம். கரெக்டாக? அப்போ V1 V2, அதாவது V1 + V2 V1 = V2 = V3 = V தான். கரெக்டாக? வோல்டேஜ் வந்து ஏன் எல்லாத்துக்கும் சேம் தான் அப்படின்ற மாதிரி தானே சொன்னோம். அப்போ எல்லாமே சேம் தான். சரி, அதே மாதிரிங்க நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வோல்டேஜ் சேம்னா கரண்ட்டு சேம் தானே. நான் என்ன சொன்னேன், ரெசிஸ்டன்ஸ் சேமாக இருந்துச்சு அப்படின்னா வோல்டேஜும் கரண்ட்டு சேமாக தான் இருக்குன்றது பார்த்தோம் நம்ம முன்ன. அப்போது I1 + I2 + I3 இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா I தான். ஓகேவா? I1 = இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா I தான். I1 + I2 + I3 = எல்லாமே I தான். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா அதே ஓம்ஸ் ஃபார்முலா தான். ஸோ I1 = என்ன வரும், V1/R1, அதாவது I = V/R. அதானே பார்த்தோம். I = V = IR பார்த்தோம். அப்போ நம்ம I தான் தேவை. ஸோ அதனால் இதை எடுத்துக்கிட்டோம். சரி, நெக்ஸ்ட் I2னா என்ன வரும், I2னா V2/R2, I3னா V2/R3. இது எல்லாமே வந்து ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது அப்படியே இருக்கட்டும். ஸோ இங்கே வரைக்கும் நம்ம பார்ப்போம். ஸோ I = என்ன பார்த்துருக்கோம், I = I1 + I2 + I3ன்னு வந்து பார்த்துருக்கோம். ஸோ இப்போது I1ஓட வேல்யூ வந்து என்னது, I1ஓட வேல்யூ V1/R1. அப்போ V1/R1ன்றதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ப்ளஸ் I2ஓட வேல்யூ என்னது, V2/R2, அதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அதே மாதிரி I3ஓட வேல்யூ வந்து என்னது, இது I3ஓட வேல்யூ வந்து V3/R3ன்னு இருக்கும். ஸோ அப் டு போய்கிட்டே இருக்கும். கரெக்டாக? அப் டு போய்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு தேவையானது தான். ஸோ இப்போ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம என்ன பார்த்தோம், விங்கிறது V1 வோல்டேஜ்ன்றது எல்லாமே சேம்னு தான் பார்த்தோம். அப்போ வோல்டேஜ் எல்லாத்தையும் மாற்றுங்க. V1னாலும் V தான் R1, ப்ளஸ் V2னாலும் V தான் R2, ப்ளஸ் V3னாலும் V தான் R3, அப் டு போய்கிட்டே இருக்கும். இப்போது இந்த வின்றது எல்லாத்துலேயும் காமனாக இருக்கா. அப்போ வியை வந்து எல்லாத்தையும் கேன்சல் பண்ணலாமா, ஒன் டைம்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணலாம். ஸோ அப்போ கேன்சல் பண்ணால் எனக்கு என்னென்னு கிடைக்கும், 1/R1 + 1/R2
R2 ப்ளஸ் 1/R3 அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும். கரெக்டாக? இதுதான் இந்த ஃபார்முலா. இதுதான் இந்த ஃபார்முலா வந்ததுக்கான ரீசன். இதை வச்சு ஒரு சம்முமே இருக்குது. ஓகே, ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் கரண்ட். ஸோ இதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஜோல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்னு நம்ம சொல்லுவோம். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாத்துலேயும் ரெசிஸ்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஒரு இப்போ எக்ஸாம்பிள் ஃபேன் எடுத்துக்கோங்க, லைட் எடுத்துக்கோங்க, எல்லாத்துலேயும் நம்ம என்ன பண்ணுறோம், ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக? ஆனால் அதில் ரெசிஸ்டன்ஸ்னால என்னது, கரண்ட்டை வந்து பிளாக் பண்ணுதுன்னு அர்த்தம். கரண்ட்டை வந்து பிளாக் பண்ணுது, ரொம்பலாம் இல்லை, பாயிண்டில் தான் பிளாக் பண்ணும். அது நம்ம எடுத்துக்கூடிய ரெசிஸ்டன்ஸை பொறுத்து, கலர் கோட்லாம் இருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசானீங்கன்னா கலர் கோட்லாம் ப்ராக்டிகல்ஸ்க்கு படிப்பீங்க. ஆரஞ்சு பிளாக்கு, ஆரஞ்சு ரெட்டு எல்லோ, இந்த மாதிரிலாம் இருக்கும் ரெசிஸ்டன்ஸ். சரி, ஓகே. என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, கரண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆனால் அது முழுசாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் அதுக்கு தேவையான அளவுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ரெசிஸ்டன்ஸ் மூலிமா. அப்போ மிச்சம் இருக்கிற கரண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஹீட் எனர்ஜியாக ப்ரொடியூஸ் ஆகிடுது, ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ ஃபேன் ரொம்ப நேரம் ஓட விட்டுட்ருக்கோம், அதை தொட்டு பார்த்தா சூடாக இருக்கா ஃபேனு? அதுதான் எக்ஸஸ் ஆஃப் எனர்ஜியை வந்து என்ன பண்ணுது, எக்ஸஸ் ஆஃப் கரண்ட்டை ஹீட் எனர்ஜியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அதே மாதிரி தான் லைட்டு ரொம்ப நேரம் எரிஞ்சிக்கிட்டே இருந்தால் அது கிட்ட போனால் சூடாக இருக்கா? அப்போ எக்ஸஸ் ஆஃப் கரண்ட்டை என்ன பண்ணுது, ஹீட் எனர்ஜியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது, ஹீட்டாக வெளியே விட்டுருது எக்ஸஸ் ஆஃப் கரண்ட்டை. அதுதான் ஜோல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட். அவ்வளோதான். When electric current flows through a resistor, the electrical energy supplies the source is converted partially into useful work. என்ன நடக்குது, ரெசிஸ்டன்ஸை தாண்டி போகும்போது பார்ஷியலி, அதாவது பாதி பாதியாக, பார்ஷியலினா இது கொஞ்சம் அது கொஞ்சம்னு அர்த்தம். இவங்களுக்கு அதிகமாக இவங்களுக்கு கம்மியாக அப்படின்ற மாதிரி பார்ஷியாலிட்டி பார்க்குறேன்லாம் சொல்லுவாங்கல்ல, தெரிஞ்சுக்கோங்க. சரி, அந்த மாதிரி இவங்களுக்கு அதிகமாக எனக்கு கம்மியாக கொடுக்குறீங்க, ஏன் அப்படி வந்து பார்க்குறீங்க பார்ஷியாலிட்டி அப்படின்ற மாதிரி தான். ஸோ அதிகமான ஒர்க் அது கொடுத்துட்டு மிச்சம் கொஞ்சம் ஒர்க் இருக்குல்ல, அதை வந்து ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. த ஹீட்டிங் எஃபெக்ட் இஸ் கால்ட். இந்த மாதிரி ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுல அதுக்கு பேர் தான் ஜோல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட். ஓகேவா? சரி, இந்த ஜோல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் இதோட ஃபார்முலா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, H ஈக்குவல்ஸ் டு I ஸ்கொயர் RT. H ஈக்குவல் டு I ஸ்கொயர் RT. ஆர்எல்ஸ் இது என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா, நம்மளுக்கு தேவை மாதிரி நம்ம மாற்றி மாற்றி எழுதிக்கலாம். H இஸ் ஈக்குவல் டு I ஸ்கொயர் RT ஆர் H இஸ் ஈக்குவல் டு V ஸ்கொயர் பை RT. அது அக்கார்டிங் டு த கொஸ்டின் எப்படினாலும் மாற்றி மாற்றி எழுதிக்கலாம். சரியா? ஸோ மெயினாக சொல்ல போனால் H இஸ் ஈக்குவல் டு V80ன்னு சொல்லலாம். ஒர்க் ஹெச்னாலே என்னது, ஹீட். ஹெச்னால வந்து ஹீட். ஓகேவா? ஹெச்னா ஹீட். சரி, ப்ராக்டிக்கல் யூசஸ். ஸோ என்னென்னலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த ஜூல்ஸ் ஹீட்டிங் லாவை வச்சு, எலக்ட்ரிக்கல் ஹீட்டர், எலக்ட்ரிக்கல் அயன், டோஸ்டர், இதெல்லாம் வந்து ஹீட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ இதில் வந்து ஹை ரெசிஸ்டன்ஸை கொடுத்து ஹீட்டை வந்து நம்ம நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. எலக்ட்ரிக்கல் பல்ப் ஃபிலமெண்ட். ஸோ ஃபிலமெண்ட் க்ளோஸ் டியூ டு ஹீட்டிங். ஸோ அந்த நடுவில் இருக்க ஃபிலமெண்ட் லைட்டில் பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து எல்இடி ஆகிடுச்சு. முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல்பில் வந்து ஃபிலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ஒயர் மாதிரி இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுவோம், ஹீட் ஆகி க்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஃபியூஸ் ஒயர். இப்போ நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய எல்லா எலக்ட்ரிக்கல் அப்ளைன்சஸ்லையுமே ஃபியூஸ் ஒயர் இருக்குது. ஏன் அப்படின்னா, வோல்டேஜ் சப்போஸ் அதிகமாச்சு அப்படின்னா அந்த டிவைஸை காப்பாற்றுறதுக்கு ஃபியூஸ் வந்து என்ன ஆகும், அது வந்து லோ மெல்ட்டிங் பாயிண்ட். ஓகேவா? ஸோ அதனால் என்ன ஆகும், அதிகமாக வோல்டேஜ் வந்துச்சுன்னா டக்குன்னு அது வெடிச்சிரும். அது ஒயர் கட் ஆகி ஃபியூஸ் வந்து போயிடும். ஸோ ஃபியூஸ் போச்சு அப்படின்னா ஈஸியாக மாற்றிக்கலாம். அப்ளைன்ஸ் பார்த்தா மாற்ற முடியுமா? அதனால் ஃபியூஸ் போயிடும். ஃபியூஸ் போய் எலக்ட்ரிக்கல் அப்ளைன்ஸை காப்பாற்றி விட்டுரும். ஸோ சுருக்கமாக சொல்ல போனோம் அப்படின்னா, வென்எவர் கரண்ட் ஃப்ளோ த்ரூ அ ரெசிஸ்டர், எனர்ஜி இஸ் லாஸ் ஆஸ் ஹீட். அப்போ எனர்ஜி வந்து மிச்சம் எக்ஸ்ட்ராவாக போகிற எனர்ஜிலாம் என்ன பண்ணுது, ஹீட்டாக ஃபார்ம் ஆகுது. திஸ் இஸ் த ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட், மேத்தமெட்டிக்கலி எக்ஸ்பிளைன்டு பை ஜூல்ஸ் லா. ஓகேவா? சரி, இப்போ இது இன்னும் கொஞ்சம் நல்லா பார்க்கணும் அப்படின்னா, ஹீட். கரெக்டாக? ஹீட்டுங்கிறது என்னென்னு படித்தோம், ஹீட்டுங்கிறது வந்து எனர்ஜி லாஸ்ன்னு படித்தோம். கரெக்டாக? சரி, இதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, ஒர்க் டன் ஈக்குவல்ஸ் டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆஃப் க்யூங்கிறது ஹீட் ப்ரொடியூஸ்டு. ஓகேவா? க்யூங்கிறது ஹீட் ப்ரொடியூஸ். இது எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னா, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா ஒர்க் டன் டிவைடட் பை க்யூ, அதாவது சார்ஜ் ஆர் ஹீட் ப்ரொடியூஸ். ஓகேவா? இதான் நம்ம முன்னே பார்த்துருப்போம், ஒரு ஃபார்முலாலே பார்த்துருப்போம். V ஈக்குவல் டு W பை Q, ஸ்மால் க்யூன்னு பார்த்துருப்போம். சரியா? ஸ்மால் க்யூ கேபிட்டல் Q இதனால பார்த்துருப்போம். சரி, ஹீட் ஈக்குவல் டு எனர்ஜி லாஸ்ட். அப்போது ஹீட்னா வந்து H, எனர்ஜினா என்னது, ஒர்க் டன். கரெக்டாக? ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணும்போது தான் எனர்ஜி வந்து லாஸ் ஆகும். அப்போது ஒர்க் டன் W. ஸோ W வந்து நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம், VQன்னு சொல்லிட்டு இப்போ தான் நம்ம படித்தோம். எனர்ஜி வந்து VQன்னு சொல்லிட்டு இப்போ தான் நம்ம பார்த்தோம். கரெக்டாக? அப்போது VQன்னு சொல்லிட்டு நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ H இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி
Q ஈக்குவல் டு ஐடி. Q ஈக்குவல் டு இந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுதுல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து எந்த டைமை பொறுத்து, எவ்வளோ டைமில் ஒரு யூனிட் ஆஃப் டைமில் எவ்வளோ கரண்ட் வந்து சார்ஜ் ஆகிக்கிட்டு இருக்கு, அதுதான் வந்து Q. ஓகேவா? நம்ம முன்னே பார்த்தோம்ல. ஸோ அதே தான் பார்க்கல, தயவு செஞ்சு முன்ன போய் பாருங்கள். புரியல அப்படின்னா இது ஐடி எப்படி வந்து புரியலாம். முன்ன செஞ்சு வீடியோவை கொஞ்சம் பேக்வர்ட் எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்துட்டு வாங்க, சரியா? ஸோ அப்போ Q வந்து ஐடி அப்படின்னா V இன்ட்டு I இன்ட்டு டி, VIT. ஓகேவா? V இன்ட்டு I இன்ட்டு டி, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜூல்ஸோடைய ஜூல்ஸ் லாவுடைய பேசிக்கோடைய ஈக்குவேஷன். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் நம்ம சொல்லணும்ல. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, V ஈக்குவல் டு ஓம்ஸ் லா வந்து என்னது? அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா V ஈக்குவல்ஸ் டு I இன்ட்டு ஆர். கரெக்டாக? அப்போ Vன்ற இடத்துல நான் I இன்ட்டு ஆரை யூஸ் பண்ணிக்க போகிறேன். அப்போ H இஸ் ஈக்குவல் டு V இடத்துல I இன்ட்டு ஆர். அப்போ IR ஐடின்னு இருக்க போகுது. கரெக்டாக? 2 I இருக்குது. அப்போ அந்த 2 ஐயை நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ H இஸ் ஈக்குவல் டு I ஸ்கொயர் R இன்ட்டு டீன்னு இருக்கும். கரெக்டாக? I ஸ்கொயர் R இன்ட்டு டீன்னு இருக்க போகுது. இந்த ஃபார்முலா தான் நம்மளுக்கு முன்ன சொல்லி கொடுத்தேன். ஸோ இதுவே நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, H இஸ் ஈக்குவல் டு I ஸ்கொயர் Rன்னு இருக்கா? I ஸ்கொயர் R. IR வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? Vன்னு சொல்லியிருக்கோம். அப்போது V ஸ்கொயர் என்னன்னு போடலாம்? V ஸ்கொயர் RT அந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக? V ஸ்கொயர் RTன்னு இருக்க போகுது. சாரி, V ஸ்கொயர் T. கரெக்டாக? V ஸ்கொயர் T. ஏன் அப்படின்னா I வந்து R. ஸோ IR தான் வந்து பார்த்தீங்கன்னா V. ஸோ 2 I இருக்குது. கரெக்டாக தான், V ஸ்கொயர் RT. ஸோ நம்மளுக்கு ஈக்குவேஷன் தேவை மாதிரி நம்ம மாற்றி எடுத்து எழுதிப்போம். ஓகேவா? ஸோ இது இன்னொரு மாதிரி எடுத்து எழுத அப்படின்னா, ஸோ H இஸ் ஈக்குவல் டு V ஸ்கொயர் பை RT. அதுவும் நம்ம மாற்றி எழுதிக்கலாம். ஸோ இந்த 3த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாமே ஒன்று தான். ஸோ அது கொஷினை பொறுத்து நம்ம மாற்றி எழுதிப்போம். அதே மாதிரி ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்கில் இங்கே நல்லா பாருங்கள். ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்கில் ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன படிச்சிருக்கோம்? I ஸ்கொயர் R இன்ட்டு டீன்னு படிச்சிருக்கோம். இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, இது ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்னா, ஹீட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு I ஸ்கொயர், அதாவது ஸ்கொயர் ஆஃப் த கரண்ட். ஓகேவா? இது வந்து ஈக்குவேஷன் 1. அதே மாதிரி ஹீட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரெசிஸ்டன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 2. அதே மாதிரி ஹீட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த டைம். அப்போ இது வந்து ஈக்குவேஷன் 3. இது 3த்தையும் கம்பைன் பண்ணும்போது தான் I ஸ்கொயர் R இன்ட்டு டீன்னு வருது. ஓகேவா? ஹீட் அதிகமாச்சு அப்படின்னா ஸ்கொயர் ஆஃப் த கரண்ட், அதாவது இப்போது ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3ன்னு வச்சுக்கோங்க. அப்போது I வந்து பார்த்தீங்கன்னா 9 இருக்கும், அதாவது ஸ்கொயர் ஆஃப் த ஹீட். ஓகேவா? அதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் வந்து பாருங்கள், ஹீட்டும் ரெசிஸ்டன்ஸும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஹீட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஹீட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டைம். ஹீட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டைமும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இவ்வளோ தான். இதுதான் வந்து ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். அவ்வளோதான், சிம்பிள், வேறு எதுவுமே கிடையாது. அடுத்து எலக்ட்ரிக் பவர். இதோட டெஃபினேஷன் வந்து பாருங்கள். பவர்னா என்ன அப்படின்னா, ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் ஆர் ரேட் ஆஃப் கன்சம்ஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ பவருங்கிறது நம்ம எவ்வளோ வந்து அந்த யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இவ்வளோ பவர் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இவ்வளோ கரண்ட் வந்து நம்ம இவ்வளோ பவர் வந்து யூஸ் பண்ணுறோம். கரண்ட் வேறு, பவர் வேறு, சரியா? கரண்ட் வேறு, பவர் வேறு, எவ்வளோ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தான். சரி, இதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது. அதுக்கு முன்னாடி, இன் எலக்ட்ரிசிட்டி இட் இஸ் த ரேட் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜி இஸ் டிசிபேட்டட் ஆர் கன்சியூம்ட் இன் அ சர்க்கியூட். ஒரு சர்க்கியூட்டில் எவ்வளோ பவர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்குது, எவ்வளோ பவர் வந்து எடுத்துக்குது. ஒரு சர்க்கியூட் வந்து ரன் ஆகுது, ஒரு பல்பு க்ளோ ஆகுது, ஒரு ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குன்னா அது க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் எவ்வளவு எனர்ஜி வந்து அது கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் வந்து என்னது? எலக்ட்ரிக்கல் பவர். சரியா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் பவர். ஸோ அதனால் P ஈக்குவல்ஸ் டு வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட். ஓகேவா? வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட். ஸோ அதை தான் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஒரு எலக்ட்ரிசிட்டினா ரேட் அட் விச் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் டிசிபேட்டட் ஆர் கன்சியூம்ட் இன் அ சர்க்கியூட். அதுதான் இங்கே நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ அதில் Vங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ், Iங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட். ஸோ இப்போ ஓம்ஸ் லா பொறுத்த வரைக்கும், அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா, V ஈக்குவல்ஸ் டு IR. கரெக்டாக? ஓம்ஸ் லா பொறுத்த வரைக்கும் V ஈக்குவல்ஸ் டு I இன்ட்டு R. அப்படி பார்க்கும்போது V ஈக்குவல் டு IR, நான் இந்த சப்ஸ்டிட் பண்ணலாமா? தாராளமாக. அப்போ பவர் ஈக்குவல் டு I இன்ட்டு R இன்ட்டு ஐன்னு இருக்கும். கரெக்டாக? I இன்ட்டு R இன்ட்டு I. ஸோ 2 I இருக்குது. ஸோ அப்போ பவர் ஈக்குவல்ஸ் டு I ஸ்கொயர் Rன்னு இருக்கும். கரெக்டாக? பவர் ஈக்குவல் டு I ஸ்கொயர் Rன்னு இருக்கும். இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா, பவர் ஈக்குவல்ஸ் டு I ஸ்கொயர் R. ஸோ நான் என்னென்ன பண்ணலாம்? ஸோ பவர் ஈக்குவல் டு
V ஈக்குவல் டு ஐஆர் கரெக்டாக. அப்போ ஒரு ஐஆரை மட்டும் நான் இங்கே எடுத்துக்கிறேன். அப்போ V ஸ்கொயர் பை ஆர்னு கூட எழுதலாம். கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரியா? பவர் ஈக்குவல் டு ஐஆர் ஸ்கொயர் ஆர் பவர் ஈக்குவல் டு V ஸ்கொயர் பை ஆர். கொஸ்டினுக்கு சேஞ்ச மாதிரி ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். இதில் இதோட எஸ்ஐ யூனிட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட். எஸ்ஐ யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ். W வாட்ஸ். வாட். எஸ்ஐ யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா வாட். ஒரு வாட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு வாட் ஈக்குவல்ஸ் டு 1 வோல்டேஜ் மல்டிப்ளை பை 1 ஆம்பியர். ஓகேவா? 1 வோல்டேஜ் இன்ட்டு 1 ஆம்பியர். ஒரு வால்ட் அப்படின்னா ஒரு வாட் அப்படின்னா 1 வோல்டேஜ் மல்டிப்ளை பை 1 ஆம்பியர். சரியா? சரி. ஸோ இது இடம் இல்லை, நம்ம நெக்ஸ்ட் பேஜ் கொஞ்சம் போவோம். இப்போ பிக்கர், இப்போ நான் அதிகமாக இருக்குது, அதிகமான யூனிட் எப்படி சொல்லணும் அப்படின்னா பிக்கர் யூனிட். யூனிட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை வந்து கிலோ வோல்ட்டாக தான் நம்ம சொல்லுவோம். கிலோ வோல்ட். ஓகேவா? கிலோ வோல்ட்னா 1000 வாட்ஸ். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா 1 கிலோ வாட் ஈக்குவல் டு 1000 வாட்ஸ். அதாவது 1 கிலோமீட்டர் ஈக்குவல்ஸ் டு 1000 மீட்டர்னு படிக்கிறோமா? 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர்னு படிக்கிறோமா? சேம் அதே தான். 1 கிலோ வாட் ஈக்குவல் டு 1000 வாட்ஸ். சரியா? கிலோ வாட்ஸோட வாட்ஸ் வந்து கம்மி. சரி, இப்போது எலக்ட்ரிக்கல் எனர்ஜின்னு நம்ம சொல்லிட்டு பார்த்தோம்ல. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வெயிட். ஓகே, எலக்ட்ரிக்கல் பவர் பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் எனர்ஜி. சரி, ஸ்லைட் நான் இன்க்ளூட் பண்ணல, இங்கேயே எழுதிக்கிறேன். எலக்ட்ரிக் எனர்ஜி. எலக்ட்ரிக் எனர்ஜி அப்படின்னா என்னென்னா, ஸோ எனர்ஜி ஈக்குவல்ஸ் டு பவர் இன்டூ டைம். ஸோ பவர் ஈக்குவல் டு எனர்ஜி பை டைம். ஸோ பவர் இன்டூ டைம் ஈக்குவல் டு எனர்ஜி. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜியோட ஈக்குவேஷன். எலக்ட்ரிக் எனர்ஜி. ஓகேவா? எனர்ஜியோடைய ஈக்குவேஷன் அதை நான் இங்கே சொல்லி கொடுத்துட்டேன், பட் இருந்தாலும் இங்கே சொல்கிறேன். ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜியோட யூனிட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிட் ஈக்குவல்ஸ் டு வாட் இன்டூ ஹவர். WH. ஓகேவா? வாட்ஸ் இன்டூ ஹவர். இது எனர்ஜி. எலக்ட்ரிக்கல் எனர்ஜியோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ் இன்டூ ஹவர். அப்போ 1 வாட்ஸ் ஹவர் ஈக்குவல்ஸ் டு 1 வாட்ஸ் ஹவர் ஃபார் 1 ஹவர்னு அர்த்தம். அதாவது 1 வாட்ஸ் பெர் 1 ஹவர். 1 ஹவரில் எத்தனை வாட்ஸ் வந்து அது கன்சியூம் பண்ணிக்குது, அந்த டிவைஸில் எடுத்துக்குது அப்படிங்கிறதா 1 வாட்ஸ் பெர் 1 யூனிட் ஹவர். இவ்வளோ தான் இது. ஸோ ஜஸ்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் அடுத்து இன்னொன்று விஷயம் என்ன இருக்குன்னா, நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் யூனிட் வருது, பார்த்துருக்கீங்களா? வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் வருது. ஸோ கமர்ஷியல் யூனிட் கமர்ஷியல் யூனிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் யூஸ் பண்ணுவாங்க. சரி, கமர்ஷியல் யூனிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸு, ஸோ அந்த மாதிரி ஒர்க் பிளேஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி நம்ம என்ன சொல்லுவோம்னா கிலோ வாட்ஸ் பெர் ஹவர். கிலோ வாட்ஸ் ஹவர். ஓகேவா? கிலோ வாட்ஸ் ஹவர், அதாவது KWHன்னு யூஸ் பண்ணுவோம் எங்கே? கமர்ஷியல் ஸ்பேஸ்லலாம். ஏன்னா அதிகமான கரண்ட் வந்து அங்கே தேவைப்படுது, எலக்ட்ரிசிட்டி வந்து தேவைப்படுது. ஸோ அப்போது 1 கிலோ வாட்ஸ் ஹவர் ஈக்குவல்ஸ் டு என்ன வரும் அப்படின்னா கிலோ வாட்ஸ். நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், இது வாட்ஸாக மாற்றணும் அப்படின்னா 1 கிலோ வாட்ஸ் ஈக்குவல் டு 1000 வாட்ஸ். அப்போ 1000 வாட்ஸ் மல்டிப்ளை பை 1 ஹவர். 1 ஹவர்னா என்ன? 60 மினிட்ஸ். அதை இன்னும் செகண்ட்ஸாக மாற்றுங்க. ஏன்னா அப்போ கிலோ வாட்டை நம்ம வாட்ஸாக மாற்றணும். ஸோ அப்போ ஹவர்ஸை செகண்ட்ஸை தான் மாற்றணும். ஸோ அப்போது 3600 செகண்ட்ஸ். அப்போ 1 கிலோ வாட்னா என்னென்னு எடுத்திங்கன்னா 1 கிலோ வாட்ஸ் ஹவர் அப்படின்னா என்னென்னா 3.6 இன்ட்டு 10⁶ ஜூல்ஸ். ஜூல்ஸ். ஏன் ஜூல்ஸ் யூஸ் பண்ணுறோம்? வாட்டில், அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், கன்சியூம் பண்ணுறோம் எனர்ஜியை. கரெக்டாக? ஸோ அதனால் ஜூல்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஒரு டேபிள் காலம் கொடுத்துருக்கேன். ஸோ எலக்ட்ரிக் பவர்னா ஃபார்முலா என்னது? V ஈக்குவல் டு I, P ஈக்குவல் டு VI, ஆர் I ஸ்கொயர் ஆர் V ஸ்கொயர் பை ஆர். யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ். 1 வாட்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா 1 வோல்ட் இன்ட்டு 1 ஆம்பியர், அதாவது 1 ஜூல் பெர் செகண்ட். இதில் பிக்கஸ்ட் யூனிட்லாம் என்ன சொல்லுவோம்? 1 கிலோ வாட்ஸ், அதாவது 1000 வாட்ஸ். ஸோ யூனிட் இல்லை, வாட் தான். ஸோ கிலோ வாட். என்னது பிக்கர் யூனிட்னா கிலோ வாட்ஸ். எலக்ட்ரிக்கல் எனர்ஜினா என்ன? பவர் இன்டூ டைம், அதாவது ஜூல்ஸ் இன்டூ கிலோ வாட் ஹவர். ஸோ 1 கிலோ வாட் ஹவர்னா என்னது? ஒரு யூனிட்டுக்கு 3.6 இன்டூ 10⁶
ஜூல்ஸ். யூனிட் வந்து என்னது? ஜூல்ஸ். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போது நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும், சார் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு வந்தோம் சார், வோல்ட்டு பார்த்தோம், ஆம்பியர் பார்த்தோம், வால்ட்டு பார்த்தோம், இது எல்லாமே பார்த்தோம் சார், அப்படின்னா என்ன சார் பவர்? ஸோ பவர்னா என்ன அப்படின்னா வோல்ட் இன்ட்டு ஆம்பியர். கரெக்டாக? பவர் ஈக்குவல்ஸ் டு வோல்ட் இன்ட்டு ஆம்பியர். சரியா? பவர் ஈக்குவல் டு வோல்ட் இன்ட்டு ஆம்பியர். இதில் சின்னதாக என்ன பண்ணுறாங்க, ஒரு வாட்டர் போகக்கூடிய பைப்பை வச்சு டிஃபைன் பண்ணுறாங்க, வாட்டர் சோர்ஸ் வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. வோல்ட் அப்படின்னா என்னென்னா சிம்பிள் வந்து வி ரெப்ரசென்ட் பண்ணுறோம், யூனிட் வந்து வி. ஸோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தட் புஷ் த டிரைவ்ஸ் கரண்ட்லி. அதாவது இங்கே பாருங்கள், வாட்டருடைய ப்ரெஷரை வந்து அவங்க சொல்கிறது தான் வோல்ட். ஓகேவா? முன்ன நம்ம பார்த்தோம்ல, வோல்டேஜ் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆம்பியரை தள்ளிக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக? வோல்டேஜ் வந்து ஆம்பியரை தள்ளிக்கிட்டு இருக்கோம் கரண்ட்டை. ஆனால் அதை ரெசிஸ்டர் என்ன பண்ணும், இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக? ஸோ அதோட இன்னொரு டெஃபினேஷன் தான் இது. ஸோ வாட்டருடைய ப்ரெஷர் அது எவ்வளோ ப்ரெஷரில் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத பொறுத்து, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துக்கிட்டு இருக்குது, அதிக ப்ரெஷரில் வருதா இல்லை கம்மி ப்ரெஷரில் வருதான்றது தான் வோல்டேஜ் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஷார்ட்டாக சொல்லப்போனால் ஆம்பியர் அப்படிங்கிறது ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். இப்போ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ளோ ஆகுது, அதிகமாக ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்கா, கம்மியாக ஃப்ளோ ஆகுதா? இப்போ பைப் வந்து பெருசாக இருக்கும், அதில் கம்மியாக ஃப்ளோ ஆகலாம், இல்லை ஃபுல் பைப்புமே வந்து ஃப்ளோ ஆகலாம். ஸோ எவ்வளோ ஃப்ளோ ஆகுதுன்றத ஆம்பியர். வாட் அப்படிங்கிறது சிம்பிள் வந்து பி. வாட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் பி நீங்கள் கொடுத்துருக்காங்க, வாட்டோட யூனிட் வந்து டபிள்யூ. நம்ம யூனிட் வச்சு தான் சொல்லிக்கிட்டு இருப்போம். ஸோ இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா வாட்ஸ் எலக்ட்ரிக் பவர் ரேட் ஆஃப் எனர்ஜி கன்சியூம்ட் ஆர் ஒர்க் டன். ஸோ எவ்வளோ ஒர்க் வந்து நடந்திருக்கு. கரெக்டாக? ஒர்க் டன், எவ்வளோ ஒர்க் வந்து நடந்திருக்கு. ஸோ யூஸ்ஃபுல் ஒர்க் டன் பை வாட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹைட்ராலிக் பவர் பிளான்ட் சிஸ்டம் ஆர் இந்த ஹைட்ராலிக் பவர் பிளான்ட் சிஸ்டம், அதே மாதிரி இந்த வாட்டர் ட்ரில் ஒரு வாட்டர் மில். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணும், தண்ணியோட ஃப்ளோவை வச்சு தான் தண்ணி ரொட்டேட், அந்த வீல் ஒன்று வச்சுருப்பாங்க, வீல் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டியும் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான், இந்த சாப்டர் வந்து இவ்வளோ தான், ஓவர். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் ஏதாவது டவுட் இருக்குது இல்லை ஏதாச்சும் வந்து சார் இது புரியல, கொஞ்சம் நீங்கள் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக சொல்லிட்டீங்க அப்படின்னு எதுவாக இருந்தாலும் அதை கமெண்ட்டில் போட்டு விட்ருங்க. சரியா? அண்டு டைமை மென்ஷன் பண்ணி போட்டு விட்ருங்க. ஏன்னா டைம் போடல அப்படின்னா வேறு கிளாஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு அது தெரியாமல் போயிடும். ஸோ உட்காந்து இதை பார்த்துட்டு என்னால் அதை பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்களே டைமை மென்ஷன் பண்ணுறீங்க, கொஞ்சம் கோச்சிக்காமல். ஸோ மிஸ்டேக் இருந்தால் இது மிஸ்டேக் சார், தப்பாக சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்கள். மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.